இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? 7ஆம் இடத்துக்கு குரு வரார். ம் பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது சத் சங்கம்னு ஒரு வார்த்தை உண்டு. நம்ம இதில் வந்து நல்ல நண்பர்களுடைய அமைப்பு சேரணும். ம் நல்லவனோட சேரும்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்லேருந்து கான்ட்ராக்ட் வரும். ஓ அவங்க கூப்பிடுவாங்க, வாங்க சார், நான் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, உங்களுடைய ஐடியாஸ் நல்லா இருக்குது, ம் உங்களுடைய திறமை நல்லா இருக்குது, விலகும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும். ம் இப்போ அந்த பிரச்சனை கொடுக்கறக்கூடிய நபரே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டா, ம் ஸோ அது நல்லது நடக்கக்கூடிய நேரம். இவருடைய பார்வை பலம் 3ஆம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு. ஆமாம், சந்தோஷம் தானே. அதே தான் அங்கேயும். ம் ஸோ அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அதீத அந்யோன்யம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய லைஃப்பை ஒரு பெரிய அப்சைட் டவுன், கீழேந்து மேலே கொண்டு போய் விடக்கூடாத வகையில் இருப்பார். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே, அதாவது உலகம் பூரா பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இந்த அளவுக்கு எங்கள் சேனல் வந்து பிரபலமானதுக்கு நீங்கள் தாங்க வியூவர்ஸ், நீங்கள் தான் மெயின் காரணம். அவ்வளோ அழகாக அதை ரசித்து உங்களோட கமெண்ட்ஸு, இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. அடுத்தது குரு பெயர்ச்சி வருது, அது எப்போ, அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சொல்ல வந்திருக்கிறாரு 12 ராசிக்கும் ஒரு அழகான ஜோதிடர், அருமையான ஜோதிடர். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அவருடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். நான் அவ்வளோ அழகான ஒரு பேச்சு. இதில் நான் கேட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் வேத ஜோதிடர் அப்படின்னு. நான் இது புதுசாக கேட்குறேன். வேத ஜோதிடர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருப்பார் பார்த்தீங்களா. வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாருன்னு நம்ம அவரையே மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்து நம்மளுடைய எனக்கு உங்களுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் தங்களுடைய வியூஸ்னால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பற்றி அப்படின்னு கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆமாம், என்றைக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு வந்து 3ஆவதாக இருக்கார், தெய்வம் கடைசியில் தான் இருக்குது, தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அம்மா தான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான்டா அவன் அம்மா, அவங்க அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அம்மாவை இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆமாம், அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் விட்டாலே அதுவாக தேடி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம், அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் இது உங்கள் அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்பா தான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜ் 7 வயசு ஆன உடனே, அந்த காலத்தில் நான் சொல்கிறது, வேத காலத்துலேயும் நான் சொல்கிறது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல் 7 வயசு ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு குருகுலத்தில் விடுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ தான் அப்பா வந்து இவர் தான் உன்னுடைய ஆசிரியர், ஆசான் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசான் தான் வந்து நம்மளை வழி நடத்தி தன்னுடைய பாதையிலேயே கூட்டிகிட்டு போயிட்டு கடவுளிடம் சேர்க்கக்கூடிய இடம். அந்த குரு தான் கடவுள்கிட்ட போகிறதுக்கான வழி. ஆனால் இன்னைக்கு குருவுக்கே மரியாதை இல்லை. டீச்சருக்கு எந்த ஸ்கூலில் எந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உண்மையாக நான் ஒன்று சொல்லணும்,
மாதா பிதா குரு தெய்வம், இது ஏதோ சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அந்த அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க, இது யாருமே சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கே கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? 7ஆம் இடத்துக்கு குரு வரார். ம் பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது சத் சங்கம்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம இதில். வந்து நல்ல நண்பர்களுடைய அமைப்பு சேரணும். நல்லவனோட சேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லவனா பார்த்து சேரு. இப்போ எவன் நல்லவன் தெரிய மாட்டேன். ஆனால் இப்போ இவங்களுக்கு நல்லவன்லாம் தேடி வருவான். ஓ, இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் எதிரியாக இருந்தவன்லாம், எதிரியாக இருக்கிறவன்லாம் காணாப்படுவான். இதில் இன்னொரு நல்ல விஷயம், இவங்க பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட் அஸ்யூம் மகர ராசிக்காரங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வருவார். யார் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் குரூப், இந்த மாதிரிலாம் அமால்கமேஷன்ஸ் குரூப், அப்புறம் ஐஏடி பேரி குரூப், இதெல்லாம் பெரிய குரூப். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்லேருந்து கான்ட்ராக்ட் வரும். அவங்க கூப்பிடுவாங்க, வாங்க சார், நான் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, உங்களுடைய ஐடியாஸ் நல்லா இருக்குது, உங்களுடைய திறமை நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்ற நேரம், மதிப்பு மரியாதை பதவி உயர்வு இதெல்லாம் நடக்கும். மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எங்கள் அண்ணனுக்கு வளர்த்தா எனக்கு என்ன சார், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு பேச்சுவார்த்தையே இல்லைன்னு, அவன் உங்ககிட்ட வந்தாதாங்க அவன் நல்லது நடக்கும். உங்களால் அவனுக்கு நல்லது நடக்கணும்னா உங்ககிட்ட அவன் அண்ணன் வந்து நிற்கணும். ஸோ அது நடக்கக்கூடிய நேரம். நல்லவனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக வருவான். இல்லை என் தம்பி உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அவனும் உருப்பட மாட்டான். ஸோ இந்த மகர ராசியோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க வளரணும் அப்படின்னா இவனை அனுசரித்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைம். இதில் நல்லவர்கள் நண்பர்களாக வருவார்கள். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபரே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டா, ஸோ அது நல்லது நடக்கக்கூடிய நேரம். இவருடைய பார்வை பலம் 3ஆம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு. எந்த விஷயத்திலும் வெற்றி மட்டுமே இவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். இவங்க எடுத்ததெல்லாம் வெற்றியாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், இந்த மகர ராசிக்காரங்களை தங்களுடைய தம்பிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், தங்களுடைய மாமனார்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மாமனார்களுக்குன்னு சொன்னால் பன்முகத்தில் இல்லை, மாமனார் சின்ன மாமனார், பெரிய மாமனாரோட அண்ணன் தம்பி எல்லாம். இதனால் தன்னுடைய அப்பாவுக்கு நல்லது பண்ணுறாருன்னு சொன்னால் பெண்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ உங்கள் கணவர் வந்து உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், சந்தோஷம் தானே. அதே தான் அங்கேயும். ஸோ அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அதீத அந்யோன்யம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய லைஃப்பை ஒரு பெரிய அப்சைட் டவுன், கீழேந்து மேலே கொண்டு போய் விடக்கூடாத வகையில் இருப்பார். அதே சமயம் இவங்களுடைய பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிம்மதி ஏற்படுகின்ற நேரம். இதில் அடுத்த அக்டோபர் மாதத்துலேருந்து குடும்ப நிம்மதியும் குடும்ப வருமானமும் சொத்து சேர்க்கையும் ஏற்படும். அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே இவங்க சொத்து கண்டிப்பாக வாங்கணும். இவங்க வேண்டான்னு சொன்னால் கூட எவனாவது ஒருத்த வந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தால் வச்சுக்கோன்னு போவோம். அப்பேற்பட்ட ஒரு டைமில் இருக்காங்க. ஸோ இந்த மகர ராசிங்கிறது வந்து இப்போது அவ்வளவு சூப்பரான டைமில் இருக்குது. இதில் 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான 7ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான அமைப்பு வருது. உங்கள் பிஸ்னஸில் ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்டர் வருவார். வெஞ்சர் கேபிட்டல்லாம் நீங்கள் தேவையில்லை, உங்களுக்கு தேவையே இல்லை, உங்கள் பார்ட்னரே போதும். ஆனால் பணம் கொட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கானே, அப்பேற்பட்ட சூப்பரான டைமில் இருக்காங்க. இவங்க பேரில் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சா அந்த ஆள் வந்து பணம் கொட்டுவார். ஸோ அதனால் நல்ல ஒரு சேர்க்கை ஏற்படுகின்ற பயிற்சியாக இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு இருக்கு. ரொம்ப நன்றியா.
மகர ராசி வந்து இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் இனிமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஆட்களோட பழகுவீங்க. நல்ல ஆளுங்களாம் வந்து சேருவாங்க. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த எல்லாமே நல்லதா கிடைக்கும். இந்த குரு பயிற்சியிலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. சந்தோஷமாக இருங்க.